பிரபல தொலைக்காட்சியில் எதிர்நீச்சல் தொடங்கிறது சீரியலானது விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்குது. இந்த சீரியலில் பார்கவி கதாபாத்திரம் நடிச்சுற நடிகையுடைய பயோகிராஃபியும் அவங்க யார் அப்படிங்கிறதையும் அவங்களுடைய பர்சனல் லைஃபை பற்றியும் அவங்க எப்படி இந்த சீரியலுக்கு நடிக்க வந்தாங்க அப்படிங்கிறதையும் அவங்கள பற்றி தெரியாத சில சுவாரஸ்யம் தவிர இப்போ என்ன பார்க்கலாம். தற்சமயம் எதிர்நீச்சல் சீரியலானது விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்குது. சீரியலில் தர்ஷனும் பார்கவியும் காதலிக்கிறாங்க. இது தர்ஷனோட அப்பாவுக்கு தெரிய வந்து தர்ஷனுக்கு வேறொரு பொண்ணை பார்த்து திருமணம் செஞ்சு வைக்க முடிவு பண்ணுறாரு. தர்ஷனுக்கு அந்த திருமணத்துக்கு இஷ்டம் இல்லாதனால வீட்டை விட்டு வெளியே ஓடிடுறாரு. தர்ஷனை காதலிச்ச பார்கவியும் நமக்கு எந்த பிரச்சனையும் வேணாடு அவங்கள குடும்பத்தோட கொடைக்கானலுக்கு போயிடுறாங்க. வீட்டை விட்டு ஓடி வந்த தர்சனம் கொடைக்கானலுக்கு போயிடுறாரு. இதனால் எதிர்பாராத விதமாக பார்கவின் குடும்பம் மீண்டும் பிரச்சனையில் சிக்கிக்கிறாங்க. தர்சனை எங்கேயே தேடி கிடைக்காதனால அறிவுக்கரசியோட அடியாட்களை வச்சு தர்சனையும் பார்கவி குடும்பத்தையும் குணேஸ்வரன் தன்னுடைய வீட்டுக்கு வர வைக்கிறாரு. வீட்டுக்கு வந்ததுமே தர்சனை அடியாட்களை வச்சு அடிக்கிறாரு. அதே போல் பார்கவியும் அவங்களுடைய அப்பாவையும் கொல்றதுக்கு முயற்சி பண்ணி அடியாட்கள் பார்கவியோடைய அப்பா கழுத்தை நெரிக்கிறாங்க. இதனால் பார்கவியோட அப்பா இறந்துடுறாரு. இதை பார்த்து பார்கவி ரொம்பவே எமோஷனலாக அழுகிறாங்க. இந்த சீரியலை பார்த்தா ரசிகர்களுக்குள்ள இருக்கும் பார்கவி அழுகிறத பார்த்து அவங்களும் அழுதுடுறாங்க. அந்த சீனில் ஜனனி பார்கவிக்கு எங்களால் ஆதரவு சொல்ல முடியாது, ஆனால் இந்த பிள்ளைக்கு நீதி வாங்கி கொடுக்க முடியும்னு பார்கவிக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. இப்படி இந்த சீரியலில் பார்கவி கதாபாத்திரத்தில் நடிச்சிடும் நடிகையுடைய ரியல் ராஜஸ்ரீ. இவங்க மார்ச் 20ஆம் சென்னையில் பிறந்திருக்காங்க. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தாங்க. இவங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்கூல் அண்ட் காலேஜில் தான் தன்னுடைய படிப்பு முடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு மாடலிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால படித்து முடித்ததும் தன்னுடைய கெரியரை மாடலிங்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, பல பிராண்டுகளுக்கு மாடலிங்கில் நடிச்சிருக்காங்க. பல அட்வர்டைஸ்மெண்ட்ல இவங்க நடிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்டா பீமா ஜுவல்லரி விளம்பரத்துலையும் தங்கமயில் ஜுவல்லரி விளம்பரத்துலையும் ராஜஸ்ரீ அவங்க நடிச்சிருக்காங்க. இப்படி விளம்பரங்களில் நடிச்சிட்டு இருக்கும்போது தான் ஃப்ரெண்டுகளோடு சேர்ந்து பல ஷார்ட் ஃபிலிம்ஸ்லையும் நடிச்சிருக்காங்க. அப்போ தான் எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலுக்கான ஆடிஷன் நடந்திருக்குது. அந்த ஆடிஷனில் 100க்கும் மேற்பட்ட கலந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ராஜஸ்ரீயும் கலந்துக்கிட்டு இருக்காங்க. ராஜஸ்ரீக்கு தான் பார்கவி கதாபாத்திரம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இந்த சீரியல் மூலமாக தான் இவங்க சின்னத்திரைக்கு நடிகையாக அறிமுகமாக இருக்காங்க. தன்னுடைய முதல் சீரியல்லையே தன்னுடைய யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ராஜஸ்ரீ அவங்களுக்கு இந்த சீரியல் நடிக்கிறதுக்காக ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. ராஜஸ்ரீ அவங்க அடுத்தடுத்து சினிமா சீரியல் நடித்து பெரிய ஆளாக வரணுண்டு எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனம் பண்ணுங்க. இதுபோன்று சினிமா சீரியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.